விஜய் த்ரிஷா திருமணம் செய்ய வேண்டும். நடிகை பேச்சால் பரபரப்பு. உங்க டைமிங் ரொம்ப மோசம் மேடம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை பெற்றுள்ள நடிகர் விஜயின் ஆட்சி அமைப்பதில் பெரும் இழுபறி நிலவி வரும் வேளையில் விஜய் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து வதந்திகள் சினிமா உலகை தாண்டி அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பேசுபொருளாக இருந்து வருகிறது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் ஆதரவு தெரிவித்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் அடுத்த சில மணி நேரத்தில் ஆதரவு தரலாம் என தெரிகிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷாவுக்குமான உறவு குறித்த பேச்சுக்கள் மீண்டும் சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவி வருகின்றன. இந்த சூழலில் ஹிந்தி நடிகை ராக்கி சாவந்த் அளித்த பேட்டி தற்போது நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. பிரபல ஹிந்தி நடிகையும் சமூக வலைதள கண்டென்ட் கிரியேட்டருமான ராக்கி சாவந்த் ஃபிலிமி மந்த்ரா மீடியா என்ற ஊடகத்திற்கு அளித்த சமீபத்திய பேட்டியில் விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து பேசியுள்ளார். விஜயும் த்ரிஷாவும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நாம் அனைவரும் அவர்களின் மெஹந்தி விழாவிற்கு செல்லலாம் என்று அவர் கூறிய வார்த்தைகள் தற்போது பெரும் வைரலாகி வருகின்றன. இந்த கருத்து பலரால் விமர்சிக்கப்பட்டாலும் சிலர் இதை நகைச்சுவையாகவே பார்த்து வருகின்றனர். ராக்கி சாவந்த் தாவேக்காவின் தேர்தல் வெற்றியை பற்றியும் பேசினார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு கிறிஸ்தவர் முதலமைச்சராக விஜய் ஆகியுள்ளார். அவரை தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் விஜயின் படத்தில் ஒரு பாடலில் நடிக்க வேண்டும் என்பது தனது நீண்டகால கனவு என்றும் அந்த வாய்ப்பு கிடைக்காததால் இப்போது அவரது கட்சியில் சேர்ந்து விடலாமா என்று யோசிப்பதாகவும் வேடிக்கையாக கூறினார். இந்த பேட்டி தமிழக சினிமா மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிரொலியை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி முதல்வர் வேட்பாளராக களம் கண்டார். 108 இடங்களில் வெற்றி பெற்ற இவரது அரசியல் பயணம் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த சூழலில் 2 மாதங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக வந்தது பெரும் வைரலானது. இக்காலகட்டத்தில்தான் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு தொடுத்திருந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இருவருக்குமான உறவு குறித்த வதந்திகள் தீவிரமடைந்தன. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாளில் த்ரிஷாவின் பிறந்த நாளும் கொண்டாடப்பட்டது. அன்று காலை த்ரிஷா திருப்பதி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு நேரடியாக விஜயின் நீலாங்கரை இல்லத்திற்கு சென்று தேர்தலில் வெற்றி பெற்றதை வாழ்த்தினார். இந்த நாளில் எந்த ஒரு நடிகை, நடிகர், இயக்குனர் விஜய் வீட்டுக்கும் செல்லவில்லை. த்ரிஷா மட்டுமே நேரில் சென்றார். இந்த சந்திப்பு பலரது கவனத்தை ஈர்த்தது. அதே நாளில் நடிகை ராதிகா சரத்குமார் த்ரிஷாவுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வாழ்த்து தெரிவித்தார். ஹாப்பி பர்த்டே டியர், வாட் அ கிஃப்ட் என்ற அவரது வார்த்தைகள் சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளன.